வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 26 திங்கட்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா பகுதிகளில் தீவிரமடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் நேற்றைய மழை பொழிவை பார்த்தீங்கன்னா அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக அவலாஞ்சி பகுதியில் பெய்த மழை சுமார் 50 சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்திருக்கிறது. அவலாஞ்சி இல்லாமல் வேறு இடங்களில் ஒட்டுமொத்த நீலகிரியை பார்த்தீங்கன்னா சராசரி மிக அதிக மழை பொழிவு. வால்பாறையிலேயே 21 சென்டிமீட்டர் சின்ன கல்லாறு, மேல் பவானி 30 சென்டிமீட்டர். நேற்று ஒரு நாள் மட்டுமே அவலாஞ்சி 35, மேல் பவானி 30, சின்ன கல்லாறு 21, எமரால்டு 18, கூடலூர் பஜார் 15 என்று நிறைய மழை. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கடந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 3 நாளாக பெய்த மழையை 60 சென்டிமீட்டருக்கு மேலே பொழிஞ்சிருக்கு. காவிரி கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பெய்த மழை ஒரு இடத்துல 59 சென்டிமீட்டர் 587 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. இன்னொரு இடத்துல 580 மில்லிமீட்டர், இன்னொரு இடத்துல 560 மில்லிமீட்டர். சராசரியாக கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கு. காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் 9 மணி நேரத்தில் 27 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு. அமேதி யூனிவர்சிட்டி 270 மில்லிமீட்டர் 9 மணி நேரத்தில். இன்னும் அங்கே எல்லாமே 245 மில்லிமீட்டர் 240 மில்லிமீட்டர் என்று 25 சென்டிமீட்டருக்கு மேல் பொழிந்திருக்கிறது. இந்த நிலையில் அரபிக்கடலில் உருவாகி உள்ளே நகர்ந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இணையும் இடத்துல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கு. வங்கக்கடலிலே புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது. இந்த 2 சிஸ்டமும் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது. கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று நுழைகிறது. இதில் மகாராஷ்டிராவோட மும்பையிலேருந்து கன்னியாகுமரி முனை வரைக்கும் வலுவாக நுழைகிறது. உச்சபட்சமாக போய் கட்டிங் ஆகிறது. 2 காற்று இணைவு, காற்று திசை மாறுதல் எல்லாம் நடைபெற இடம், அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடிய இடம் மகாராஷ்டிரா. அதுக்கு எடுத்துகிற கோவா, அடுத்த இடத்துல கர்நாடகா, அடுத்த இடத்துல தான் கேரளா. அப்படி இருக்கும் பொழுது கூட கேரளாவில் பெய்யும் மழைப்பொழிவை விட அதற்கு சமமான மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் பொழிகிறது. காரணம் மழை தடுப்பதன் காரணமாக. ஆக இன்றைக்கும் அந்த மழைப்பொழிவு அதே நிலையில் தொடரும். இன்றைக்கு தேதி 26. 26ம் தீவிரமாக தான் இருக்கும், 27ம் தீவிரம் தான், 28ம் தீவிரம் தான், 29ம் தீவிரம், 30ம் தீவிரம் தான். 30 கூட கொஞ்சம் குறையும், 31, 30 கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் கூட தொடரும். ஆனால் உச்சபட்ச தீவிரம் அந்த அதீத மழைப்பொழிவு எல்லாமே 30ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கெல்லாம் மழைப்பொழிவை பொழியும் என்பதை பார்த்துருவோம் ஒரு வழியாக. இன்றைய மழைப்பொழிவு ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்களில் பொழிகின்ற மழை இன்றைக்கு கொள்ளத்திற்கும் கேரளாவின் கொள்ளத்திற்கும் மங்களூருக்கும் இடையே உச்சபட்ச மழைப்பொழிவு காற்று குவிதலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வால்பாறை, நீலகிரிக்கு இன்றைக்கும் உச்சபட்ச மழை, பாலக்காட்டு, கணவாய்க்கெல்லாம் இருக்கிறது. கண்டிப்பாக வால்பாறை, நீலகிரி, கேரளாவின் வயநாடு, கர்நாடகாவின் குடகு, ஒட்டுமொத்த கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகள், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை இன்றைக்கு மாலையிலிருந்து மேலும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையும். இந்த மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும், வங்கக்கடலோரம் வரைக்கும் தூறலை வந்து கொடுக்கும். கண்டிப்பாக தூறலை கொடுக்கும், ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் தூறலை வந்து கொடுக்கும். மாலையில் 6 மணிக்கு மேல் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழை சாரலாக நல்லா வலுவாக எட்டும். திண்டுக்கல் வரைக்கும் எடுக்கும், பாலக்காட்டு, கணவாய் சாரல், தேனி சாரல் மதுரை வரைக்கும், குற்றாலம் சாரல் திருநெல்வேலி மற்றும்
கயத்தாறு வரைக்கும் நல்ல வலுவாக எட்டும். இப்படியே மைசூரிலிருந்து வரக்கூடிய சாரல் தான் சென்னை வரைக்கும் எட்டும். கிருஷ்ணகிரி, தருமபுரி தாண்டி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை தாண்டி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சென்னை, திருவள்ளூர் வரைக்கும் எட்டும். இன்றைக்கு மாலையில் முன்னிரவில் இன்றைய மழைப்பொழிவை விட நாளை இன்னும் வலுப்பெறும். எங்கே வலுப்பெறும்னா மூணாறு, பத்தனந்திட்டா இந்த பகுதியில் நாளை வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆக ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வலுவான மழை தான். இன்றைக்கு வால்பாறை, நீலகிரி, நாளை வால்பாறை மற்றும் பத்தனந்திட்டா, தேனி மாவட்ட பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு அதிகமாக இருக்கும். இது தொடர்ந்து கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை தீவிரமடைந்து இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த தீவிரம் இருக்குங்க. 30ஆம் தேதி இப்படி தினசரி மாலையில் சாரல் மழை கடலோரம் எட்டும். அங்கொன்றும் இங்கொன்றும் தூரம் குறைந்தபட்சம், அப்புறம் ஆங்காங்கே நினைக்கும். 31ஆம் தேதி வரை மழை இருக்கிற நிலையில் 30ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம், வடகடலோரம் எல்லாமே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு 30ஆம் தேதி மாலையில் சற்று கனமழை தெரிகிறது. டெல்டா மட்டும் இல்லை, கடந்த 23ஆம் தேதி ஒரு மழைப்பொழிவு கொடுத்து பார்த்தீங்களா, அதே மாதிரியான மழையாக கூட தெரிகிறது. 30ஆம் தேதி 23 பெய்தது போல் திடீர் இடி மழை பெய்தது போல் 23ஆம் தேதி பெய்தது போல் மீண்டும் 30ஆம் தேதி மழை இருக்குது. அந்த மழை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிற்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டுங்க. 30ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பலத்த மழை உண்டு. 31ஆம் தேதியும் உண்டு. 31ஆம் தேதி இதே போல் 30, 31 ரெண்டு தாங்க வங்கக்கடலோரம் டெல்டா வரைக்கும் மழைப்பொழிவு வலுவாக கொடுக்கும். ஆக மாலை இரவு மழைப்பொழிவு 30, 31 கனமழை தெரிகிறது. டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள், பிற மாவட்டங்களில் உள்ளே வலுவாக சாரல் வரும். கடலோரில் நனைக்கு மழை, தூறல் மழை கொடுக்கும். ஆக 29 வரைக்கும் கடலோரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல், நனைக்கு மழை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு தினசரி சாரல் மழை, நனைக்கு மழை. அதே நேரத்தில் வரக்கூடிய 30, 31 இந்த தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆங்காங்கே வங்கக்கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு வரக்கூடிய 29, 30, 31 ஆகிய நாட்களில் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மழையோட தீவிரம், தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும். இருந்தாலும் ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பொழிவு மாலை இரவில் ஆங்காங்கே ஜூன் 1லிருந்து கொடுக்கும். பெரிய பரப்பில் இருக்காது, குறைவான பரப்பு தான், அச்சப்பட வேண்டாம். எதுவுமே பெரிய பாதிக்கிற மழை இல்லை. ஆனால் இந்த 30ஆம் தேதி ஒரு கனமழை தெரிகிறது. 30ஆம் தேதி ஒரு கனமழை தெரிகிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்கு பிறகெல்லாம் பாதிக்கிற மழை இல்லை. மாலை இரவு ஆங்காங்கே ஒதுக்கி இடிமழை பொழிவு லேசாக மிதமாக இருக்கும். மீண்டும் வலுவான நிகழ்வு என்பது 2வது வாரத்திலிருந்து எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.